வெல்கம் டு தமிழ் ஈஸி ஹிந்தி. இன்னைக்கு நம்ம உஸ்கா உஸ்கி உஸ்கே, இஸ்கா இஸ்கி இஸ்கே, உன்கா உன்கி உன்கே, இன்கா இன்கி இன்கே, கிஸ்கா கிஸ்கி கிஸ்கே, கின்கா கின்கி கின்கே, இதோட யூசேஜ் தான் பார்க்க போறோம். என்னடா இது எல்லா வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு, இது எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். இப்போ அது உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வஹு யஹு வே ஏ இதோட யூசேஜ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? வஹுனா என்னது? அவன், அவள், அது, அந்த, இந்த 4 இடத்துலையும் நம்ம வஹு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி யஹு எங்கே யூஸ் பண்ணுவோம்? இவன், இவள், இது, இந்த இடத்துல நம்ம யஹு யூஸ் பண்ணுவோம். வே எங்கே யூஸ் பண்ணுவோம்? வஹோட ப்ளூரல் தான் வே. அவைகள், அவர்கள். அதே மாதிரி யஹோட ப்ளூரல் தான் ஏ. இவைகள், இவர்கள். இதுக்கு நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கோன் அப்படின்றது யார் அப்படின்ற ஒரு மீனிங்கு. கா கி கே இது யூசேஜ் நம்ம பார்த்துருக்கோம். உடைய. இப்போ இந்த விஷயத்தை வச்சு இதை வச்சு தான் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்க, வஹு ப்ளஸ் கா. வஹு அப்படின்றது என்ன நான் சொல்லியிருக்கேன்? அவன், அவள், அது, அந்த. அப்போ அவன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அவன் கூட அந்த உடைய சேர்க்கும் பொழுது அவனுடைய அப்படின்னு சேஞ்ச் ஆகுதா? அப்ப அவனுடைய அப்படின்னு ஆகும் பொழுது வஹு கூட கா சேரும் பொழுது உஸ்கா அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அவனுடைய அப்படின்னா உஸ்கா. அதே வஹு கூட கீ சேர்க்கும் பொழுது அவளுடைய உஸ்கி. வஹு கூட கே சேரும் பொழுது அதனுடைய அவருடைய உஸ்கே. இந்த ரெண்டுத்துக்கும் உஸ்கே. நெக்ஸ்ட் பாருங்க, யஹு கூட நம்ம கா சேர்க்கிறோம். யஹுனா என்ன சொல்லியிருக்கேன்? இவன், இவள், இது, இந்த 4 வார்த்தைகள். அப்ப இவனுடைய இஸ்கா. யஹு கூட கீ சேர்க்கும் பொழுது இவளுடைய இஸ்கி. யஹு கூட கே சேர்க்கும் பொழுது இவருடைய இதனுடைய இஸ்கி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வே அப்படின்னு சொல்றது அவர்கள், அவைகள், ப்ளூரல். அப்போ வே கூட நம்ம கா சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்? உன்கா. வே கூட கீ சேர்க்கும் பொழுது உன்கி. வே கூட கே சேர்க்கும் பொழுது உன்கே. அதாவது அவர்களுடைய, அவைகளுடைய, இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஏ கூட கா சேர்க்கும் பொழுது இன்கா. ஏ கூட கீ சேர்க்கும் பொழுது இன்கி. ஏ கூட கே சேர்க்கும் பொழுது இன்கே. அதாவது இவர்களுடைய, இவைகளுடைய. இந்த 2 வார்த்தைக்கு இன்கா, இன்கி, இன்கே இந்த வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, கோன் அப்படின்றது யார். இந்த கோன் கூட கா சேர்க்கும் பொழுது யாருடைய. கோன் பிளஸ் கா இது கிஸ்காவாவும் சேஞ்ச் ஆகும், கின்காவும் ஆகும். கோன் பிளஸ் கா கிஸ்கா கின்கா. கோன் பிளஸ் கி கிஸ்கி கின்கி. கோன் பிளஸ் கே கிஸ்கே கின்கே. அதாவது யாருடைய, எவருடைய அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது இந்த கின்கா, கின்கி, கின்கே இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். அதே எவளுடைய, எவனுடைய, எதனுடைய அப்படின்னு கொஞ்சம் மரியாதை குறைவா ஒருமையில பேசும்பொழுது நீங்க கிஸ்கா, கிஸ்கி, கிஸ்கே இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். அதே பன்மையில பேசும் பொழுதோ இல்லை மரியாதை கொடுக்கும் பொழுதோ நீங்க கின்கா, கின்கி, கின்கே இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். उसका नाम अमित है. அவனுடைய பெயர் அமித். அதே இவனுடைய பெயர் அப்படின்னு சொன்னா इसका नाम अमित है. நீங்க उसका பதில் इसकाன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். उसकी बहन डॉक्टर है. அவளுடைய தங்கை டாக்டர். அதே இவளுடைய அப்படின்னு சொன்னா इसकी बहन डॉक्टर है. उसके पास एक कार है. அவரிடம் ஒரு கார் இருக்கிறது. அதே இவரிடம்னு சொன்னா इसके पास एक कार है. उनका बेटा अमेरिका में है. அவருடைய மகன் அமெரிக்காவில் இருக்கிறார். அதே இவருடைய மகன் அப்படின்னு சொன்னா इनका बेटा अमेरिका में है. उनकी साड़ी सुंदर है. அவருடைய புடவை அழகாக இருக்கிறது. இவருடைய புடவைன்னு சொன்னா इनकी साड़ी सुंदर है. उनके पास एक कार है. அவரிடம் ஒரு கார் இருக்கிறது. இவரிடம் ஒரு கார் இருக்கிறதுன்னு சொன்னா इनके पास एक कार है. இந்த உன்கா, உன்கி, உன்கே இது 3 கொஞ்சம் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். அவர்களிடம் ப்ளூரல், அது கூட மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள்.
அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரிடம் அப்படி அவனிடம் அப்படின்றதுக்கும் அவரிடம்ன்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. அவரிடம் அப்படின்னு சொல்லும்போது உன்கா உன்கி உன்கே இந்த வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ய பேக் கிஸ்கா ஹே, இந்த பேக் யாருடையது. ய கிதாப் கிஸ்கி ஹே, இந்த புத்தகம் யாருடையது. கிஸ்கே பாஸ் பென் ஹே, யாரிடம் பெண் இருக்கிறது. இங்க வந்து கிஸ்கா கிஸ்கி கிஸ்கே அப்படின்றது யாரிடம் அப்படின்னு சொல்ற ஒரு மீனிங்கை கொடுக்குது. அதே நீங்க அந்த யாரிடம்ன்றதை விட இன்னும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிஸ்கா கிஸ்கி கிஸ்கேக்கு பதில் கின்கா கின்கி கின்கே இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த கின்கா கின்கி கின்கே அப்படின்னு நீங்க சேஞ்ச் பண்றீங்க இல்லையா. கின்கா கின்கி கின்கே இதோடைய மீனிங் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவர்களிடம் அப்படின்ற மீனிங். யாரிடம். கிஸ்கா கிஸ்கி கிஸ்கே அப்படின்னா யாரிடம். கின்கா கின்கி கின்கே அப்படின்னு சொல்லும்போது எவர்களிடம் அப்படின்னு சொல்ற ஒரு மீனிங்கா அது சேஞ்ச் ஆகும்.